ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம WD-40 பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே இந்த WD-40 பற்றி நல்லா ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்காங்க. லைக் வந்து இதுக்கு யூஸ் பண்ணலாம், லைக் பெயிண்ட்டை ரிமூவ் பண்ணணும், ஸ்க்ராச்சஸை ரிமூவ் பண்ணணும், லூப்ரிகேஷன் பண்ணலாம், செயினை க்ளீன் பண்ணலாம், செயினுக்கு லூபாகவும் யூஸ் பண்ணலாம், எல்லாத்துக்குமே ரஸ்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி வந்துட்டு க்ளீனும் பண்ணணும் லூப்ரிகேட்டும் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால தான் நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆனஸ்டான ரிவ்யூ தான் கொடுக்க போகிறேன். என்னன்னா, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இது உண்மையாகவே அப்படி ஒர்க் ஆகுமா, இல்லை யூடியூபர்ஸ் வந்து இது ப்ரொமோட் பண்ணுறாங்களா அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 63.8 கிராம் உள்ள ஒரு பேக் பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரேட்டு கொடுத்து இது வாங்குறதுக்கு இது ஒர்த்தானா, இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆச்சுன்னா ஒர்த்து. ஸோ இதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸிய ஸ்குவீசி டோர், அதாவது ஒரு டோரில் சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, கீச்சு கீச்சுன்ட்டு, அது வந்து சரி பண்ணுமா. செகண்டு, ரிமூவ் வாட்டர் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் மிரர், கண்ணாடியில் இந்த வாட்டர் ஸ்டெயின்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணுமா. தேர்டு, ஈஸி அவுட் கார் விண்டோ பேனல் மூமெண்ட், அதாவது கார் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டக் ஆச்சுன்னா அதை வந்து ஃப்ரீ பண்ணி விடுமா. ஃபோர்த்து, ஸ்மூத் அண்ட் ஸ்டக் ட்ராயர், நம்ம ட்ராயர்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, பெஞ்சஸ்ஸு, அது வந்து ஸ்டக் ஆகிடுச்சுன்னா எடுத்து விடுமா. ஃபிஃப்த்து, ரிமூவ் ஓல்டு ஸ்டிக்கர்ஸ், அதாவது இந்த வண்டியில் பெயிண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பிரித்தோன்னா அந்த ஸ்டிக்கரோட கம் இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுமா. இதுதான் இவங்க கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் யூடியூப்பில் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா, செயினை க்ளீன் பண்ணலாம், செயினுக்கு லூபாவும் யூஸ் பண்ணலாம். ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, அட்வான்ஸாக ஸ்க்ராச்சஸ் விடும் பார்த்தீங்களா காரில், அதையே ரிமூவ் பண்ணுமா. இது என்ன கேட்டிங்கன்னா, இது அது எதுவுமே பண்ணாது. இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா. இதில் போட்டிருக்காங்க 5 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 5 பாயிண்ட்டுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அது வந்து 120 ருபீஸ் சார்ஜ் ஆகாது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெரோசின் தான். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா கிருஷ்ணா ஆயில், அந்த கிருஷ்ணா ஆயில் இதில் போட்டிருக்க 5த்தையுமே பண்ணும். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த மாதிரி வந்து ப்ராடக்ட்டை தான் ப்ரொமோட் பண்ணுறோம், இந்த ப்ராடக்ட்டை தான் வாங்குகிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துச்சு. பட் ஆனால் முன்னாடியிலேருந்து இந்த இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். லைக் வந்துட்டு சவுண்ட் வர டோர் ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும், வாட்டர் ஸ்டெயின்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் போட்டிருக்க 5த்துக்கும் ஆல்டர்னேட் என்னென்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு, ஃபிக்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் டோர், அதாவது வந்து டோரில் வர சவுண்டை இது பண்ணுறதுக்கு நம்ம காலங்காலமாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். அது போட்டாலே அந்த டோரில் வந்து அந்த சவுண்டு போயிடும். என்ன ஒன்று, தேங்காய் எண்ணெய் போட்டால் டஸ்ட்டு ஏறும், அது தொடச்சி மட்டும் விட்டுணும், அதை நம்ம பண்ண மாட்டோம். ஓகேங்களா. செகண்ட் வந்து ரிமூவ் வாட்டர் ஸ்டெயின்ஸ் ஃப்ரம் மிரர், கண்ணாடியில் இருக்க அந்த வாட்டர் ஸ்டெயின்ஸை ரிமூவ் பண்ணுறது. என்ன கேட்டிங்கன்னா, சும்மா நல்லா தண்ணி போட்டு தொடச்சாலே போய்டும். இல்லைனா வந்துட்டு ஷாம்பு இருக்குது பார்த்தீங்களா, ஷாம்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கிளாத், மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சா இது போய்டும். தேர்ட் வந்து ஈஸி அவுட் கார் விண்டோ பேனல் மூமெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா அது எங்கேனாச்சும் ரெஸ்ட்டாக இருக்கும், அங்கே கெரோசின் ஊற்றுனீங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு அந்த இது ஃப்ரீ ஆகிடும். ஸ்மூத் அண்ட் ஸ்டக் ட்ராயர், இதுவும் அதே மாதிரி தான், ரஸ்ட்டு இருக்கும். ரஸ்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா கெரோசின் தான், கெரோசின் யூஸ் பண்ணிங்கனாலே ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஓல்டு ஸ்டிக்கர்ஸ், இப்போது வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஓட்டிட்டு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக வராது, ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அதை வெறும் தண்ணி போட்டு லைட்டாக ஊற வச்சு தைச்சாலே வந்துடும். அப்படி இல்லைனா லைட்டாக சோப் தண்ணி போட்டு தைச்சா வந்துடும். பட் ஆனால் இது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, யூஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா இது காஸ்ட்லி. இதுக்கு பதிலாக இந்த ஆல்டர்னேட்டாக நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுவே யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் இது வந்துட்டு லூபாக யூஸ் பண்ணலாமானா யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா செயினுக்கு வந்து லூபா யூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் செயினுக்கு லூபா யூஸ் பண்ணிங்கன்னா செயினோட லைஃப் குறைஞ்சிரும். ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒரே ப்ராடக்ட் க்ளீனிங்க்கும் செயின் இதுக்கு லூபுக்கும் யூஸ் ஆகாது. நீங்களே யோசிச்சு பாருங்கள், எப்படி இதுவும் க்ளீன் பண்ணணும், எப்படி லூபா யூஸ் பண்ணணுன்ட்டு. ஸோ க்ளீனிங் மட்டும் தான் இது பண்ணணும். லைக் இது கெரோசின் மட்டும் தான், லைக் கெரோசின் நினச்சிக்கோங்க, அந்த மாதிரி தான். பட் ஆனால் வந்துட்டு இது பண்ணாது. ஸோ WD-40 க்ளீனிங் யூஸ் பண்ணுங்கள், பட் ஆனால் லூபா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லூபா யூஸ் பண்ணிங்கன்னா செயினோட லைஃப் போய்டும். இதுக்கு பதிலாக கியர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் லூபா, இல்லைனா வந்துட்டு லூபே தனியாக வைக்குது, லூபா யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு WD-40 யூஸ் பண்ணிட்டோம், நம்ம இது லூபா யூஸ் பண்ணிட்டோம் சொல்லி பைக் ஓட்டாதீங்க, செயின் ஸ்ப்ராக்கெட் போய்டும். ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டோட ரேட் ரொம்ப அதிகம், அதுவும் காஸ்ட்லி பைக்ஸ்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. சரி ஓகே, இதோட அட்வான்டேஜஸ் என்னெல்லாம் பார்ப்போம். இப்போது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கெரோசின் வந்து கரெக்டாக வீட்டில் வச்சிருக்க முடியாது, ஏன்னா குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு கெரோசின் வீட்டில் வச்சிருக்க முடியாது, அதே மாதிரி டப்பாவில் வச்சிருக்க முடியாது, ஊற்றும் போது கையில் பட்டா ஸ்மெல் வரும் அப்படிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட். லைக் வந்துட்டு அதுக்கு பதிலாக அதை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இது என்ன பண்ணோன்னா, இந்த ரஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ரஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அதுக்கான கெமிக்கல் காம்பவுண்ட் தான் இது. இது வந்து பியூர்லி ரஸ்ட்டு பேஸ் பண்ணது தான். எங்கெல்லாம் ரஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் தான் WD-40 யூஸ் பண்ணணும்.
ஸோ உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் ரஸ்ட் இருக்குது, லைக் வந்துட்டு எதனா போல்டு நட்டு கைட்ட முடியல அப்படின்னா WD-40 கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அது கெரோசினோட எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த ரஸ்ட்டை வந்துட்டு இந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ஆக்சுவல் யூஸ் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ யாராச்சும் இது தப்பாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ஒன்லி ஃபார் ரஸ்டிங் பர்பஸ்க்கு மட்டும் தான், ரஸ்ட் ரிமூவ் பண்ணுறது மட்டும் தான். இது வந்து லூப்ரிகேட் பண்ணாது. ஃபார் மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.